ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பெரி பெரி சிக்கன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பெரி பெரி சிக்கனுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது வந்து 1/2 kg சிக்கன். இதுக்கு வந்து என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் வந்து இந்த மசாலாலாம் வந்து கொஞ்சம் கூட தான் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு கொஞ்சம் மசாலா அதிகமாக இருந்தால் வந்து நல்லாயிருக்கும். அதனால் வந்து நான் கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் குழந்தைங்களாம் சாப்பிட்றாங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் வந்து ஸ்பைஸ்லாம் கம்மி பண்ணிக்கோங்க. இது வந்து 1 kgக்கே வந்து நீங்கள் இவ்வளோ எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். மேபி உங்களுக்கு மசாலா அதிகமாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய எடுத்துக்கோங்க. இது வந்து பெரி பெரி பவுட்ரு இந்த மாதிரி இருக்கும். இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து நிறைய விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த பிராண்ட் தான் நல்லாயிருக்கும்னு இல்லை, எனக்கு இது பிடிக்கும், அதனால் இது நான் எடுத்திருக்கேன். இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு தரேன். இது நிறைய இதுக்கு யூஸ் பண்ணி நீங்கள் செய்யலாம். பன்னீர், மஷ்ரூமு இந்த மாதிரி நிறைய இதுக்கு இது யூஸ் பண்ணி நீங்கள் டிஷ்ஷை செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது புளிப்பு டேஸ்ட்டு கொஞ்சம் பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும். இப்போது இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். 2லேருந்து அதாவது 1.5 வந்து கரெக்டாக இருக்கும். 1.5 டேபிள் ஸ்பூனு 2 எடுத்திருக்கேன். காஷ்மீரி சில்லி அந்த கலருக்காண்டி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். பூண்டு கார்லிக்கு இது வந்து ஒரு 7 எடுத்திருக்கேன். வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம், நல்லா பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு லெமன் எடுத்திருக்கேன். சால்ட், ஆக்சுவலாக இதுலேயே சால்ட் இருக்கும் உங்களுக்கு, அதனால் ஆனால் இதோட சால்ட் வந்து நம்ம இந்த இன்க்ரீடியண்ட்லாம் போடுறதுனால பத்தாது, அதனால் கொஞ்சம் நான் சால்ட் எடுத்திருக்கேன். அடுத்து பே லீவ்ஸ் எடுத்திருக்கேன். லெமன் வந்து உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு புளிப்பு வேணுமோ அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி இதில் வந்து உங்களுக்கு புளிப்பு இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அடிச்சுப்போம். எல்லாம் நம்ம மிக்சரில் பிளெண்ட் பண்ணிப்போம். கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, நிறைய ஆட் பண்ணாதீங்க. வேணும்னா மட்டும் கொஞ்சமாக, ஏன்னா அப்புறம் நம்ம வந்து மசாலா அதில் இது பண்ணுறப்ப நமக்கு கோட் பண்ணுறப்ப வந்து நமக்கு ரொம்ப தண்ணியாக இருந்தால் நமக்கு செட் ஆகாது. அதனால் ரொம்ப கம்மியாக அடிப்படுறதுக்கு மட்டும் இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. சிக்கனில் நம்ம இது பண்ண எல்லாத்தையுமே வந்து இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இதில் கொஞ்சோண்டு ஆயில் விட்டுப்போம். அதாவது இது வந்து ஆலிவ் ஆயிலில் பண்ணுவாங்க. ஆலிவ் ஆயில் இருந்தால் பெஸ்ட்டு, இல்லைன்னா ஓகே நீங்கள் நார்மல் ஆயிலை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இது வந்து அதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி வந்து ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மாதிரி வந்து இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், சிக்கன் வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வாங்கிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சிக்கன் லாலிபாப் மாதிரி இந்த மாதிரி பீஸ் கட் பண்ணி வாங்கிக்கிட்டிங்கன்னா இதுக்கு வந்து ரொம்ப செட் ஆகும். இல்லை சிக்கன் விங்ஸ் கூட வாங்கிக்கலாம், அதுவும் செட் ஆகும். நார்மலே செய்யலாம், அதை விட இது வந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இப்படி கட் பண்ணி வாங்கிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எல்லா பீஸுமே இப்படி தான் கட் பண்ணி வாங்கியிருக்கேன். இது நல்லா ஊறட்டும். எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் நீங்கள் ஊற விட்டுருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். மினிமம் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 1 ஹவராவது நீங்கள் ஊற விடுங்க. ரொம்ப அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட், உங்களுக்கு நல்லா உள்ளெல்லாம் இதாகி. ஸோ இது அப்படியே வந்து ஊறட்டும். இப்போ இது நல்லா வந்து ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கிட்டக்க ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை எடுத்து நான் வந்து ஓவனில் செய்ய போகிறேன். அதனால் வந்து இது மேலே வச்சு
இதில் வச்சு க்ரில் பண்ணிடுவோம். ஏன்னா இதுலேருந்து வந்து அந்த சாஸ்லாம் வந்து ஊற்றும், அதை வந்து இதில் கலெக்ட் பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம வந்து டிப்பிங் சாஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இதையே வந்து பேன்லேயே கூட வேணாலும் பேனில் வந்து கொஞ்சோண்டு ஆயில் விட்டு டபுள் சைடு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைடு வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டு இன்னொரு சைடு வந்து அதே மாதிரி ஈவனாக ஃப்ரை பண்ணி கூட எடுத்துக்கலாம். இதை ஓவனில் வச்சுருவோம். கீழே வந்து இந்த பிளேட் வச்சுட்டேன், மேலே வந்து இதை வச்சுட்டேன். இப்போ வந்து இதில் வந்து நம்ம சிக்கன் லாலிபாப் வந்து இந்த மேலே வந்து உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து அந்த நம்பர் மட்டும் நம்ம செட் பண்ணால் போதும். எனக்கு வந்து ஸ்நாக்ஸில் கொடுத்துருக்காங்க SA12 கொடுத்துட்டு ஷார்ட் கொடுத்துருவோம். இந்த மசாலா வந்து நமக்கு வேஸ்ட் ஆகாது. இதில் கொஞ்சோண்டு ஆயில் விட்டுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இங்கே வந்து இடையில வந்து அந்த சிக்கன் வந்து இடையில வந்து நம்ம இது பாஸ் பண்ணிவிட்டு இதை வந்து லைட்டாக மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலா நிறையா அதில் வந்து ஒட்டியிருக்கும். டைமிங் வந்து நான் பாஸ் பண்ணிட்டேன். பாஸ் பண்ணிவிட்டு லைட்டாக குக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த மசாலா இருக்குதுல்ல அதை வந்து இதில் ஸ்ப்ரெட் பண்ணணும். நம்மளுடைய ஜூஸி கிரில்டு பெரி பெரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதே வந்து நீங்கள் பேனில் வந்து டபுள் சைடு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து பெரி பெரி சிக்கனுக்கு வந்து புதினா சாதம் செஞ்சுருக்கேன். ஆல்ரெடி நான் புதினா சாதம் போஸ்ட் பண்ணிட்டேன், இதோட லிங்க்கும் தரேன், வேணால் போய் செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக புதினா சாதத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பெரி பெரி சிக்கன் புதினா சாதம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.